ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு அருளினார். அதை தாம் கரத்தினாலே செய்து முடித்தார். அதை அவன் பார்த்தான். வசனத்தை படிக்கிறவங்க, வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்கிறவங்க, ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க, நீங்க ஏதோ நினைக்கிறீங்க 1/2 மணி நேரம் நாங்கள் வேஸ்ட் பண்றோம், அப்படித்தானே? ஒவ்வொரு 1/2 மணி நேரமும், ஒவ்வொரு 10 நிமிடமும், ஒவ்வொரு ஜெபிக்கிற நேரமும், ஒவ்வொரு நேரம் ஆராதிக்கிற நேரமும் அவ்வளோ ப்ரெஷியஸான நேரம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கூலி உண்டுன்னா உன் கண்கள் காண அதிசயம் நடக்கும். அது வரைக்கும் அவர் அந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டார். நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவார், உங்களை வரவழைப்பார். நீங்க வந்து விட்னஸ் பண்ணுவீங்க. இறந்தவன் எப்படி உயிரோடு எழும்புறான் என்பதை நீங்க விட்னஸ் பண்றது தான் அவருடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கும். ஆக ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம். மரணமே ஆனாலும், மரண இருளானாலும், செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும், நீங்க தான் பார்த்து, நீங்க தான் குளிப்பாட்டி, நீங்க தான் காஃபின்ல வச்சு, நீங்க தான் எப்பயுமே புதைச்சிங்க. ஆனா மார்த்தாள், மரியாள், லாசரு உயிர்த்தெழுத பார்க்கணும் அப்படின்னு ஆண்டவர் தீர்மானிச்சார். விசேஷமா மரியாள் பார்க்கணும். தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர் அவர் உயிர்த்தெழுதலை விட்னஸ் பண்ண வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் பலரோடு பேசி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில ஒரு நன்மையை நாங்கள் பார்க்கல. இதுவரைக்கும் என் பிள்ளைகளை குறித்து ஒரு நன்மையை நான் பார்க்கல. திருமணத்தை பார்க்கல, குழந்தைய பார்க்கல, என் சுகத்தை பார்க்கல, ஆரோக்கியத்தை பார்க்கல. எப்போ பார்த்தாலும் கண்ணீர் தான், வறுமையில் இருக்கிற, வேதனை இருக்கிற. வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, வசனத்தோடு கூட நீங்கள் வாழும் பொழுது, ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருந்து எப்போதும் வசனத்தை தியானிக்கின்ற பொழுது, அவர் சொல்லி கொடுத்ததெல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு அவரை செய்கிற காரியம் என்னன்னா, உங்கள் கண்கள் காணும்படி அந்த அற்புதங்களை சத்தியமாக செய்வார்.